அனைவருக்கும் வணக்கம். இந்திய பெருங்கடலில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என இந்தியா சீனா இடையே போட்டி எழுந்துள்ள நிலையில் இரு நாட்டு போர்க்கப்பலும் இலங்கை சென்றடைந்துள்ளன. இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த சீனா முயற்சி செய்து வருகிறது. இதற்காக ஆய்வு என்ற பெயரில் அடிக்கடி உளவு கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை இலங்கைக்கு அனுப்பி வருகிறது. இதற்கு நமது அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சில சீன கப்பல்களுக்கு இலங்கை அனுமதி மறுத்தாலும் பல கப்பலுக்கு அனுமதி கொடுத்துள்ளது. இதற்கு ஆய்வு என காரணத்தை கூறுகிறது. அவ்வாறு முகாமிடும் சீன கப்பல்களை நமது உளவுத்துறையும் கடற்படையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இதே நேரத்தில் இந்தியாவுக்கு மற்றொரு தலைவலியாக பாகிஸ்தான் கடற்படையை கட்டமைக்க சீனா உதவி வருகிறது. இதற்காக பல்வேறு உதவிகளையும் போர்க்கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பலை அந்நாட்டிற்கு அளித்து வருகிறது. 2028 to 2029 ஆண்டில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்தில் நமது கடற்படையிடம் உள்ள கப்பலுக்கு இணையாக பாகிஸ்தானும் கப்பலை வைத்திருக்கும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையில் ஹெப்பை, கூஜிஸ்கான், குயிலியான்சான் என்ற 3 போர்க்கப்பல்கள் இலங்கையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் முகாமிட்டுள்ளன. அதில் 1500 பேர் முகாமிட்டுள்ளனர். இக்கப்பலுக்கு வழக்கமான முறைப்படி இலங்கை கடற்படை வரவேற்பு அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டாரங்கள் கூறியதாவது: கடற்கொள்ளைக்கு எதிராக பணியில் ஈடுபட்டுள்ள கப்பல்கள் உள்ளிட்ட சீன போர்க்கப்பல்கள் நீண்ட நாட்களாக இந்திய பெருங்கடல் பகுதியில் முகாமிட்டுள்ளன. இப்பகுதியில் சீன கப்பலின் நடவடிக்கைகள், இப்பகுதியில் அந்நாட்டு தளவாடங்களை சேர்த்து வருவது ஆகியன இந்தியாவுக்கு பெரிய சவாலாக உள்ளன. இப்பகுதியில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை எதிர்கொள்ள போதுமான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது. குறிப்பாக இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் ஒரே நேரத்தில் இந்திய சீன போர்க்கப்பல்கள் வந்து தங்கியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா சீனா இடையே தற்போது உறவு சுமூகமாக இல்லை. நில எல்லை பகுதியில் சீன இராணுவம் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது. அதே நேரத்தில் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீன கடற்படையின் கப்பல்கள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இலங்கை துறைமுகங்களுக்கு சீன போர்க்கப்பல்கள், உளவு கப்பல்கள் அடிக்கடி வந்து செல்கிறது. இதற்கு இலங்கை அரசிடம் இந்தியா ஏற்கனவே தனது அதிருப்தியை தெரிவித்த நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடந்து வருகின்றது. இதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், இந்தியாவின் அண்டை நாடுகளுடன் சீனா அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. மாலத்தீவு சீனாவுடன் இராணுவ ஒப்பந்தம் செய்ததால் அங்கிருந்த இராணுவத்தை இந்தியா திரும்ப பெறும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் இலங்கை துறைமுகத்துக்கு சீன கப்பல்களின் வருகை அதிகரித்து வருகிறது. இலங்கை வந்துள்ள 3 சீன போர்க்கப்பல்களையும் இந்திய கடற்படை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்த கப்பல்களின் நடமாட்டம் முன்பு எப்போதும் இல்லாத அளவில் நீடித்துள்ளது. இந்திய கடற்படையில் 140 போர்க்கப்பல்கள் உள்ளன. ஆனால் சீனா 360 போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலுடன் உலகின் மிகப்பெரிய கடற்படையாக உருவெடுத்து வருகிறது. அடுத்த செய்தி: பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் காசாவில் போரால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40,000 கடந்திருக்கிறது. இதையடுத்து போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கைகள் வலுவடைந்து வருகின்றன. கடந்த 2007 ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் என்னும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் 1500 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகிறது. ஹமாஸை அழிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது. போர் தொடங்கி 11 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் இதுவரை 40,000க்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சரியாக சொல்வதென்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40,435 இருக்கிறது. இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் 1.7% ஆகும். அதேபோல 3.7% மக்கள், அதாவது 93,534 பேர் போரால் படுகாயமடைந்துள்ளனர்.
25 லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர். பசி, பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது. இப்படியாக நிலைமை மோசமடைந்த நிலையில் போர் நிறுத்தம் குறித்து உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க தொடங்கின. எனவே அமெரிக்கா, கத்தார் மற்றும் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் போர் நிறுத்த முயற்சியில் ஈடுபட்டன. இவை அனைத்தும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது. பணைய கைதிகளை விடுவித்தல், தாக்குதலை கைவிடுதல் என இஸ்ரேலின் கோரிக்கையை ஹமாஸ் ஏற்க முன்வந்தது. இப்படி இருக்கும்போதுதான் போரை தீவிரப்படுத்துவதை போன்ற சம்பவம் ஒன்று நடந்தது. அதாவது ஈரான் நாட்டில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியே அவர்களை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொன்றதாக சொல்லப்படும் இந்த விவகாரம்தான். இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதற்கு பதிலடி கொடுப்போம் என்றும் ஹமாஸ் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது ஹமாஸ் ஆதரவு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியுள்ளன. இதனால் மத்திய கிழக்கில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பதற்றம் நிலவி வருகிறது. ஈரான் உள்ளிட்ட நாடுகள் இனிவரும் நாட்களில் போரில் நேரடியாக பங்கேற்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நடந்தால் அது 3ஆம் உலகப் போருக்கான தொடக்கமாக அமைந்துவிடும். ஈரான் ஆதரவு நாடுகள் ஒருபுறமும், இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் ஒருபுறமும் என போர் விரிவடையும். ஆனால் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் வேகமாக பொருளாதார சரிவை சந்தித்து வருகின்றன அல்லது பொருளாதார வளர்ச்சியை சீரான அளவில் வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு திணறி வருகின்றன. இப்படி இருக்கையில் இந்த நாடுகள் போரில் பங்கேற்பதை தவிர்க்கும் என்றும் ஒரு சாரர் கூறுகின்றனர். எப்படி இருப்பினும் போர் அப்பாவி மக்களை எப்போதும் பலியாக்குகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்த செய்தி, ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகள் இடையே கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கியது. அப்போது முதல் இன்று வரை இரு நாடுகளும் தங்கள் இராணுவத்தை கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த போரில் இந்தியர்கள் உட்பட பலரும் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போரால் உலக நாடுகள் அச்சத்தில் உள்ளன. எனவே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக முயற்சி செய்கின்றன. எனினும் போர் முடிவுக்கு வந்தபாடில்லை. அண்மையில் இரு நாடுகளுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்று அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ஆலோசனை நடத்தினார். எனினும் போரின் தீவிரம் குறையவில்லை. கடந்த 2 நாட்களாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் இருவரும் சரம் மாறியாக குண்டுமழை பொழிந்து வருகின்றனர். மேலும் உக்ரைன் நகரங்களை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்யா பீரங்கி தாக்குதல் மேற்கொண்டுள்ளன. இந்த நிலையில் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்யா தரப்பில் குண்டுமழை பொழியப்பட்டது. இதில் அங்கிருந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைன் ரஷ்யாவின் ரோஸ்தவ் நகரில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் ரஷ்யாவுக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கு தீ பிடித்தது. உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றாலும் எண்ணெய் கிடங்கு முற்றிலும் நாசமானது. இதனை அந்நாட்டு ஊடகம் ஒன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் உக்ரைன் தரப்பிலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் செவிசாய்க்க இருந்த நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தப் போவது இல்லை என ரஷ்யா திட்டவட்டமாக கூறிவிட்டது. மேலும் உக்ரைன் மீது சிறப்பு இராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என கூறியுள்ளது. இதனால் போர் பதற்றம் தற்போது மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.